ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வரலட்சுமி பூஜை அப்படின்ட்டு காலையிலே எழுந்திரிச்சு எப்பவும் போல் செய்கிற வேலை தான். சீக்கிரமாக எழுந்திரிப்போம் அப்படின்ட்டு. ஆனால் இப்போவும் எழுந்திரிக்கிறத விட இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சாச்சு. ஒரு 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கோலத்தெல்லாம் போட்டுட்டு வாசலில், அதுக்கப்புறமா இதெல்லாம் நைட்டே ரெடி பண்ணிட்டேன். இந்த கோலம் போடுறது தான் இது வந்து காலையில் அம்மனை அழைக்கிறதுக்கு அம்மா அழைச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்த வீடியோ இது. இது வந்து ரொம்ப நிறையா பேருக்கு அப்படின்லாம் சொல்லலை, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்லியிருந்தேன் நான். அதனால் அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் போயிட்டு நாள் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா எனக்கு டைமே கிடைக்கல, கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால் போக முடியலை. அப்புறமா போய் எல்லாத்தையும் பொண்ணு விடாமல் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கிட்டு வந்ததில் ஒரு 2-3 ஜாமான் மிஸ் ஆகிடுச்சு. தாமரை பூவெல்லாம் வந்து உங்களுக்கு காலையில் தான் மார்க்கெட்டில் கிடச்சிது. நேற்று ஒரு தாமரை பூ வந்து 40 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து 5 பூ 100 ரூபா அப்படின்னு கொடுத்தாங்க. மார்க்கெட்டில் பூ மார்க்கெட்டில் கிடச்சிது. அதுக்கப்புறமா அவங்க லேட்டாக தான் வாங்கிட்டு வந்தாங்க காலையில். அதுக்கப்புறம் சரி தாம்பூலத்தில் நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த தாம்பூலத்தெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆளுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அவங்க வந்தோடனே அவங்களுக்கு வந்து பிரசாதம் கொடுத்துட்டு நம்ம இது தாம்பூலம் கொடுக்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் செய்கிறதோட இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருக்கேன் நான். ஏன்னா இவ்வளோ ரொம்ப ஆனால் சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். படம் வச்சு தான் நான் கும்பிட்டுருக்கேன் நான். இன்னும் நான் வந்து முகம் வச்சு அது மாதிரி கலசத்தில் வச்சு இன்னும் கும்பிடலை. அடுத்த வருஷம் அது மாதிரி செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அது செய்யணும் அப்படின்னு சொன்னால் நல்லா ப்ராப்பராக நம்ம எல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யணும் அப்படின்ட்டு. இப்போதைக்கு சிம்பிளாக இப்படி இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள்லாம் எப்படி வரலட்சுமி பூஜை எப்படி கொண்டாடினீங்க அப்படின்னு சொல்லுங்கள். சரி, அதே டயத்தில் நான் எப்படி செஞ்சுருக்கிறது, இந்த சாமி கும்பிட்டது கரெக்டாக பண்ணியிருக்கேனா என்ன அப்படின்னு தெரியல. இல்லை ஒரு சில ஏதாவது தவறுகள் எதாவது செஞ்சுருந்தேன் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சபடி நான் இதை வந்து நான் சாமி கும்பிட்ருக்கேன். அப்புறம் எல்லாருக்கும் வரலட்சுமி பூஜை நல்வாழ்த்துக்கள். இது வந்து நான் இப்போ ஒரு 3 வருஷமாக தான் செஞ்சுட்டு வரேன் நான். அதுக்கு முன்னே வந்து நான் சாமி கும்பிடுவேன், எப்பவும் போல் பிரசாதம் வச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ணி அப்படி சிம்பிளாக தான் கும்பிட்டுட்ருந்தேன். ஆனால் இந்த 3 வருஷம் நாங்கள் சொந்த வீடு வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கு இது மாதிரி அமைஞ்சுது. அதுக்கப்புறம் தான் இது மாதிரி நான் கும்பிட ஆரம்பித்தேன், வரலட்சுமி பூஜையை எடுத்து செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் வருஷத்துக்கு வருஷம் ரொம்பவே சிறப்பாக நல்லா செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன் நான். இன்னும் மேலும் மேலும் நான் நல்லபடியாக செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தேங்க்யூ.